வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு, சில்வர், DXY அண்ட் க்ரூட் ஆயிலோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் ஃபார்ம் பேரோல். ஸோ, நான் வந்து ஒரு சார்ட்குள்ள போறேன். ஸோ, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நம்ம இப்போ பார்க்குறோம். நிறைய பேர் இந்த டேட்டா எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. forexfactory.comல நீங்கள் போய் இந்த டேட்டாஸை பார்த்துக்கலாம். போன நான் ஃபார்ம் பேரோல் வந்து நமக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த மாதிரி டேட்டாஸை போய் நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நான் ஃபார்ம் பேரோல் இதோடைய காசஸை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இதை சார்ந்து தான் நமக்கு வந்து ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு வரப்போகுது. ஸோ இதில் வந்து பாசிட்டிவான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 7 நியூஸஸ் வந்து யூஎஸ்க்கு பாசிட்டிவான நியூஸஸாகவும் நெகட்டிவ் நியூஸஸில் பார்க்கும்போது 10 நியூஸஸும் வந்திருக்கு. ஓரளவு நியூட்ரல் ஃபேஸாக நோ சேஞ்ச் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு 4 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்படி பார்த்தோம் பிரித்தோம், இந்த நியூட்ரலை வந்து ப்ளஸ் சைடில் வச்சோம்னா கூட பேலன்ஸ்டாக இருக்கு. ஓகேங்களா, பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா வந்து 182K அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் 175 தான் வந்தது. அதனால நல்லாவே மார்க்கெட் கீழே கொஞ்சம் ட்ராப் ஆச்சு, அப்புறம் மேலே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா கண்டிப்பா இதை விட கம்மியா ஒரு 150க்கு கம்மியா இருந்தால் இது DXYக்கு மிகப்பெரிய யூஎஸ் இண்டெக்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும். மார்க்கெட் கீழே வரும். இல்லை இதே ரேஞ்ச் அதை வந்து நம்ம வந்து 220 அப்படின்னு வச்சுக்கலாம். 220க்கும் 150க்குள்ள வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு நின்றோம், ஹோல்ட் ஆகிடும். சும்மா ஒரு அப்சைட் டவுன் சைட் மட்டும் நமக்கு வந்து ஷேடோஸ் கொடுத்து நின்றோம். இதே ஒரு 220Kக்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ்க்கு இது மிகப்பெரிய சப்போர்ட். இன்னைக்கு டேட்டா பார்த்துட்டு தான் மார்க்கெட்டில் என்ட்ரிக்குள்ளே போகணும், அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும். காரணம் இது வந்து அன்கிளியர்டு டேட்டா. இதுக்கு பேர் வந்து அன்கிளியர் டேட்டா. ஸோ டேட்டாவில் வந்து சில விஷயங்கள் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நல்லா நமக்கு பாசிட்டிவாக வந்திருந்தாலும் அடுத்தது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இல்லை. ஒரு ISM மேனுஃபேக்சரிங் நல்லா வந்திருக்கு, ISM சர்வீஸ் நல்லா வந்திருக்கு, ISM மேனுஃபேக்சரிங் நல்லா வரல. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான டேட்டா. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2 அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு அவ்வளோ கிளியராக வரல, பேலன்ஸ்டாகவும் வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. ஸோ ஒரு மிக்ஸ்டு டேட்டாவில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆகணும். இருந்தாலும் இந்த டேட்டாவை 220க்கு மேலேயா 150க்கு கீழேயான்னு பாருங்கள். 150னா நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கெட் கோல்டு மேலே போயிடும், DXY எல்லாம் கீழே வந்துடும். இதே 220க்கு மேலே போனால் கோல்டு கீழே வந்துடும், DXY மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு DXY உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ DXY பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த பெரிய சேனல் வந்து ஒரு சப் சேனல் தான். இந்த மாதிரி ஒரு சப் சேனல் தான் மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலை உடைப்பானா உடைக்க மாட்டானா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின். க்ளோஸ் பண்ணணும், ஷேடோ வரக்கூடாது. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணனா அவன் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போவான். இல்லை ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகலை, ஷேடோ வந்துட்டு மேலே போனாலும் இந்த டாப்பில் போய் இந்த 2 சேனலும் மெர்ஜ் ஆகக்கூடிய இந்த ஏரியாவில் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு பெரிய ஃப்ளை இம்மிடியட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 105.20க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வரதும் கரெக்ஷன் பை தான். எப்போ ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சாலும் மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகும். இந்த சப்போர்ட் உடஞ்சிட்டா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சினாரியோ தான் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய அந்த எதிர்பார்த்த இந்த லெவலுக்கு மார்க்கெட் இப்போ பை ஆகிட்டு இருக்கு. இது வந்து ட்ரெண்டிங் பை கிடையாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்தும், கீழே ரொம்ப பெருசாக வராது, பாட்டமை உடைக்காம சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்த்துட்டு தான் இந்த மார்க்கெட் போகும். இன்னைக்கு நம்ம இந்த US ஆயில பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் கீழே வந்துட்டு இந்த லோ உடைக்கும் போது தான் ஆக்டிவேட் ஆகும். 29.3 உடைக்கும் போது தான் ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ இல்லைன்னா இந்த சேனலாக கூட இருக்கலாம், ஒரு ஃபிளாக் செக்மெண்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சேனலாக கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ சப்போர்ட் லெவலுக்கு தான் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எனி டைம் என்ன பண்ணலாம், திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ரைஸ் அப்சைடில் சப்போர்ட் கிடைத்தால் தாராளமாக பை பண்ணலாம். ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஹெவியாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு QM லெவல் மாதிரி வரும். எப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்படி வந்துட்டு மேலே போயிடுது. ஸோ இங்கே பிரேக் ஆனதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தால் ஒரு பை சான்ஸ் கிடைச்சால் எடுக்கலாம். பை போங்கன்னு நான் சொல்லலை. டேட்டா பார்த்துட்டு டேட்டாவில் கிளியராக பை சைடில் DXYக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா மட்டும் இங்கே ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைத்தால் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இது கீழே இந்த பாட்டத்தை உடைத்தால் ஹெவியான ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் டேட்டா வந்து அன்கிளியர்டாகிறதுனால ஒன் சைடு போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் வரான். இந்த சப்போர்ட் ஆக்டிவேட் ஆச்சு. கொஞ்சம் ஷேடோவில் டக்குன்னு கீழே வந்தால் கூட இந்த லெவலில் மார்க்கெட் 29.79 எடுத்தால் கூட திருப்பி மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். கீழே பாட்டம் உடைந்தால் தான் செல். அதனால இந்த ஜோனில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு டே சார்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்டை இந்த மாதிரி காட்டியிருப்போம். இந்த சார்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் டெலகிராமில். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் கிடைத்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஸோ கீழே வந்துட்டு நியூஸ் அப்போ கூட கீழே வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டான். இப்போ இருக்கிறது மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பை கிடைத்தால் வெயிட் பண்ணுங்க. டேட்டா பாசிட்டிவாக வந்தால் மட்டும் டேர்ன் ஆகும்போது கீழே இருக்கிற அப்போ வந்து லோக்கு கீழே தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் பை எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே 400 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவாக இருக்கும், 70 இருக்கும். செகண்ட் டார்கெட் 400 வரைக்கும் இருக்கும். அதுவும் பிரேக் பண்ணி நியூ ஹைக்கு போகிறதுக்கான இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபேஸ் கிடைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் ஏரியா தான் இது. ஸோ கீழே வந்து கிட்டத்தட்ட 15க்கு கீழே மார்க்கெட் உடைந்தாலும் நமக்கு 300ல் சப்போர்ட் இருக்குது. இங்கேயும் சப்போர்ட் எடுக்கலாம். 70 உடையிற வரைக்கும் 2270 உடையிற வரைக்குமே எங்கெல்லாம் மார்க்கெட்டில் பை சான்சஸ் கிடைக்குதோ தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகி வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு க்ளூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் நமக்கு ஃபார்ம் ஆயிடுக்கு, பிரேக் ஆயிடுக்கு. அதுக்கான ரீடெஸ்ட் பாயிண்டாக கூட இதை வச்சுக்கலாம். இங்கிருந்து மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் உடையிற வரைக்குமே நம்ம எங்கெல்லாம் பை கிடைக்குதோ உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி பை கிடைத்தால் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. டேட்டாவை பார்த்துட்டு டேட்டாவை யூஸ் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் உடையாம இப்போ மார்க்கெட் வேகமாக கீழே வந்துச்சு செல் அப்படின்னு மட்டும் நினைக்க தேவையில்லை. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55க்கு மேலே 2355க்கு மேலே போகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இந்த இடத்துலையும் ஷார்ட் டேர்ம்லேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரலாம். இன்னும் கிடைக்கல. ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் வந்திருந்தா இங்கே கொடுத்துருப்போம். இங்கே அவ்வளோ கிளியராக மார்க்கெட் கிடைக்கல. மேலே இருக்கக்கூடிய செல் வரப்போகிறான் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இங்கே செல் ட்ரை பண்ணுறவங்க செல் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த பை இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ டேட்டா பார்த்துட்டு டேட்டாவில் கண்டிப்பாக 220க்கு மேலே வந்தால் மட்டும் கோல்டை நீங்கள் 150க்கு கீழே வந்தால் மட்டும் கோல்டை பை ட்ரை பண்ணுங்க. ஒரு 220க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இது இங்கே சப்போர்ட் எடுக்காது. கீழே வந்து 300 ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தயாராகிடும். ஸோ டேட்டா பேஸ் பண்ணியே இன்னைக்கு மார்க்கெட் அனலைசிஸை பார்த்துக்குங்க. டேட்டா பார்க்கணும் கம்பல்சரி 6 o'clock பார்க்கணும். நான் எதுக்கு அந்த சார்ட் காட்டினேன் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போய் நீங்களும் அந்த டேட்டாவை பார்த்துக்கலாம். அந்த நியூஸ் டைம் அப்போ எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் டேட்டா என்ன வந்திருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே போய் செக் பண்ணிக்கங்க. forexfactory.comல ரிலீஸ் ஆகும் 6 o'clock. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வாலட்டைல் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபால் வந்தனால இன்னும் செல் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. இங்கே இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க நின்றுட்டு இருக்கான். ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா இந்த மார்க்கெட் திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 45 வரைக்கும் தான் எக்ஸ்பெக்டேஷன். அதை விட ஒரு 10 பாயிண்ட் கீழே மார்க்கெட் இறங்கி தான் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் லெவல் தான். இங்கேருந்து இந்த பாட்டம் வரைக்குமே நமக்கு இருக்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ பை கிடைத்தால் பை எடுக்க
ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டேட்டா இன்னைக்கு அவ்வளோ கிளியரா வர மாதிரி தெரியல. மிக்ஸ்டு டேட்டாவாக தான், அன்கிளியர் டேட்டாவாகத்தான் வரும். அதனால நல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ வீக்லி ஃபோர்காஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.